நேற்று கோவில் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே என்னோட ஹஸ்பண்ட் வந்து கரும்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அங்கே டெக்கரேஷனுக்குலாம் வச்சுருப்பாங்க, கடைசியாக வந்து கொடுப்பாங்க. எனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக போய் நின்று வாங்கிட்டு வந்தாங்க. சரி, இன்றைக்கி வந்து மதியம் லஞ்ச் வந்து தயிர் சாப்பாடு உருளைக்கிழங்கு ஈஸியாக நம்ம பண்ணிடலாமேன்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணால் நமக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை கொடுக்குது இந்த குக்கர். ஆரம்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சரி விசில் வரட்டும், நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வறுத்துறோன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வந்தது பாரு, அலறிட்டேன். இந்த விசில் அடங்கவும் மாட்டேங்குது, சாதம் வெளியே வருது. எனக்கு வேறு வெடிச்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம். பயத்தை காட்டிட்ட பரமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ, சாதம் நல்லா குலைவாக இருக்கிறதுக்காக நான் வந்து தண்ணி அதிகமாக வச்சுருந்தேன். அதோட எஃபெக்ட் தான் இது. அப்படியே மேலே வந்துருச்சு எல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நான் தான் க்ளீன் பண்ணி சமைக்கும் போது இந்த மாதிரி நடந்திருக்கான்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் தயிர் சாப்பாடுக்கு எப்போவுமே பட்டர் சேர்த்து தான் செய்வேன், சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஒரு அல்டிமேட்னா தயிர் வேறு ஒரு பாக்கெட் தான் இருந்தது. சாதம் நிறைய போட்டேன். என் ஹஸ்பண்ட்டு ஃபோன் பண்ணி வரும்போது தயிர் ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறது பிரச்சனை இல்லை, மறந்துட்டு வந்துடுவாங்க. 4-5 டைம் நம்ம ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தணும். அப்படி நான் ஃபோன் பண்ணாலும் எனக்கு திட்டுவாங்க, எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணுறேன், ஞாபகம் இருக்கு.